ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய உண்மைகளை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கடந்த நாட்களில் பார்த்த அந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலை பற்றின காரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சி என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய வேதத்துள்ள மகத்துவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து அதிக முயற்சியோடு கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு பிரகாரத்தை வச்சு அவர் நீதிமானாக்கப்படுதலுக்குரிய காரியத்தை நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த பகுதியுடைய ஒரு கன்க்ளூஷன் முடிவுக்குள்ளாக இன்றைய நாளை நம்ம கடந்து போக போகிறோம். ஸோ அவரே பார்த்திங்கன்னா அருமையான கன்க்ளூஷன் கொடுத்துருக்காரு. நம்ம யாரும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அதனால் கவனிச்சா மட்டும் போதும். சரிங்களா? ஸோ அதை படிக்கலாம். இப்பொழுது பிரகார வாயிலில் நுழைந்து பிரகாரத்திற்குள் வந்து வெண்கல பலிபீடத்தை கடந்து முதல் ஆசரிப்பு கூடார வாசலில் அவர் வருகிற வரைக்கும், யாரு? நம்ம தான், நான். சரிங்களா? ஸோ ஆசரிப்பு கூடார வாசலில் வருகிற வரைக்கும் நீதிமானாக்கப்படுதலில் விசுவாசிகளின் எல்லா அனுபவங்களையும் பிரகாரம் அடையாளப்படுத்துகிறது. சரிங்களா? அப்போ கேட்ட கேள்விக்கான பதிலை இங்கே தான் என்ன பண்ணிட்டாருன்னா கிளியராக ஓப்பன் பண்ணி காமிச்சார். என்ன கேள்வி? வனாந்திரத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் தொடர்பாக சொன்னார். நீதிமானாக்கப்படுதல் பிரகாரத்தில் காணப்படுகின்றதா? அப்படியானால் எப்படி? இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதோட கன்க்ளூஷன் தான் இந்த பாகம். சொல்லும்போது திரும்ப படிச்சிடறேன் ஃபுல்லா. இப்பொழுது பிரகார வாயிலில் நுழைந்து பிரகாரத்திற்குள் வந்து வெண்கல பலிபீடத்தை கடந்து முதல் ஆசரிப்பு கூடார வாசலில் வருகிற வரைக்கும், அது கடந்தது முதல் அப்படின்னு அர்த்தம். அது கடந்தது முதல் ஆசரிப்பு கூடார வாசலில் வருகின்ற வரைக்கும் நீதிமானாக்கப்படுதலில் விசுவாசிகளின் எல்லா அனுபவங்களையும் பிரகாரம் அடையாளப்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? பிரகாரம் அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிப்பட்ட நபர் முதல் படியை எடுக்க ஆரம்பிக்கிறது. யாரு கடந்து வந்தார் பார்த்தீங்களா? அவரு முதல் படியை எடுக்க ஆரம்பிக்கிறது. தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல் ஆகும். சார், முதல் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறார்ல, அந்த காரியம்தான் பாத்தீங்கன்னா தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல் ஆகும். பிரகார வாயில் வழியாக வெண்கல பலிபீடத்தை கடக்கிறது. பிரகார வாயில் வழியாக வெண்கல பலிபீடத்தை கடக்கிறது. அவர் தேவனுக்கு அருகில் நெருங்க ஆரம்பிக்கிறார். அவர் தண்ணீர் தொட்டியில் கழுவும் போது அவர் இன்னும் அருகாமையில் வருகிறார். ஆசரிப்பு கூடார வாசலில் தன்னையே கட்டும் போது மேலும் அருகில் நெருங்குகிறார். அவர் இதை செய்திருக்கிற போது அவர் செய்ய முடிந்த ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் அவர் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அதனால யாருக்குமே எந்த ஒரு தடமாற்றம் வரக்கூடாது இந்த இடத்துல. சரிங்களா? பாளையத்திலேருந்து உள்ள வந்துட்டார், அதுக்கு பேர் பிரகாரம். வந்தவொடனே பலிபீடம் பார்க்குறாரு, தனி தொட்டி பார்க்குறாரு, அப்புறமா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த தூணில் தன்னை கட்டுறாரு. அதெல்லாம் உறுதியான முடிவு எடுத்துட்டாரு, கட்டிட்டார். சரிங்களா? கட்டும்போது அவர் என்ன செய்தார்னா, என்னால் என்ன முடியுமோ நான் அதை பண்ணிட்டேன், செய்ய முடியுங்கிற எல்லாத்தையும் நான் செய்துட்டேன்றதான் இங்கே சொன்னார். சரிங்களா? அவர் செய்ய முடிந்த ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார். இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியனால் அடையாளப்படுத்தப்படுகின்ற கர்த்தரால் அடுத்த காரியம் செய்யப்பட வேண்டும். ஸோ அவசரப்பட வேண்டாம், புரிஞ்சிடும். இஸ்ரவேலுடைய பிரதான ஆசிரியர் என்ன பண்ணாரு? அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தூண்ல அந்த மிருகமானது கட்டப்பட்டிருந்தது, அதை கழுத்தை வெட்டினார் இல்லையா? அந்த காரியம் நம்முடைய கர்த்தரால் செய்யப்பட வேண்டும்.
அப்படின்னு சொல்றார். சரிங்களா? நிஜமான பிரதான ஆசாரியர் உங்களை தம்முடைய சரீரத்தின் அங்கமாக ஏற்றுக்கொள்கிறார். சரிங்களா? அந்த நிழல்ல வரக்கூடிய பிரதான ஆசாரியர் அந்த மிருகத்தை வெட்டக்கூடிய காரியத்தை இங்க கம்பேர் பண்றாரு. அப்போ நம்ம பலிபீடத்துல கட்டுறோம், பலிபீடம் இல்ல, அந்த தூண்ல கட்டுறோம் அப்படின்னா என்னை முழுவதுமாக கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கேன்றது. அப்போ அந்த டைம்ல நம்முடைய ஒப்பு கொடுத்தலை, அர்ப்பணிக்கப்பட்ட காரியங்களை அதை சரியாக சட்டங்களுக்கு செய்வாக இருக்கும் பட்சத்துல நம்முடைய அடையசுகிறது அதை அங்கீகரிக்கிறார்ல, அந்த காரியம் தான் இது. இது இது திரும்ப படிக்கிறேன். இஸ்ரேலின் பிரதான ஆசாரியனால் அடையாளப்படுத்தப்படுகின்ற கர்த்தரால் அடுத்த காரியம் செய்யப்பட வேண்டும், வெற்றது. சரிங்களா? நிஜமான பிரதான ஆசாரியர் உங்களை தம்முடைய சரீரத்தின் அங்கமாக ஏற்றுக்கொள்கிறார். வெற்றதுதான் அங்கமாக ஏற்றுக்கொள்கிறார். பிதாவின் சமூகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிதாவின் சமூகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக ஒப்புக் கொடுக்கிறார். பிதாவுடைய சமூகத்துல நம்மளை பிதா ஏத்துக்கணும் இல்லையா? எப்படி நம்ம இருந்தால் பிதா ஏற்றுக்கொள்வார், அந்த வகையில ஒப்புக் கொடுக்கிறாராம். எப்படி இருந்தால் நம்மளை பிதா ஏற்றுக்கொள்வாராங்க? எப்படி இருந்தால் அப்படின்னா, நமக்கு மீட்பின் பலன் செலுத்தப்பட்டு எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமா நின்றாதான் அவர் ஏற்றுப்பார். இந்த விதமாக ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். பிதா உங்களை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அளிக்கிறார். அவ்வளவுதான், சிம்பிளா இனிமேல் அழகா வந்துடும். பிதா நம்மளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை நமக்கு அளிக்கிறார். நீங்கள் புதிய சிருஷ்டிகளா இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? சோ இந்த லைன் சீக்வன்ஸை நம்ம மறந்துடக்கூடாது. பாளையம், பிரகாரம், பலிபிடம் பார்த்துட்டோம், தண்ணி தொட்டி கழுவணும், முடிவு பண்ணிட்டோம், ரொம்ப நெருங்கிட்டோம், பிதாவுடைய சித்தத்துக்கு அப்பாட்ட போகிறதுக்கு நெருங்கிட்டோம். சரி, நான் உறுதியான முடிவு எடுக்கிறேன். இனிமேட்டு என்னோட சித்தம் எதுவுமே இல்லை, அவருடைய சித்தம் தான் சொல்லி நான் கட்டிட்டேன். எதில்? ஆசிரியர் கூட தூணில் என்னை கட்டியாச்சு. பிரதான ஆசிரியர் வந்து வெட்டுவார். சரிங்களா? ஸோ அப்போ வெட்டுவார் அப்படின்ற காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு. சரிங்களா? சரீரத்தை அங்கமாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் சொல்றாரு. அப்போ பிதாவுடைய சமூகத்துல நம்மளை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக ஒப்பு கொடுப்பார்ன்றது நமக்கு நீதியின் பலன்கள்லாம் செலுத்தி நம்மளை ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அந்த டைம்ல நம்முடைய பிதா நமக்கு பரிசுத்த ஆவியை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. நம்ம புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தப்படுதல், நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தப்படுத்தல் மற்றும் ஜெனிப்பிக்கப்படுதல் அனைத்தும் உடனே செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றார். தற்காலிகமாக்கப்படுதலின் செய்முறை சிலரிடம் மிகவும் மெதுவாக இருக்கும். தற்காலிகமாக்கப்படுதலின் செய்முறைகள் அது என்னது? உள்ள வந்து பலிபீடத்தை பார்த்து புரிஞ்சு, அழுக்கு இருக்குது கழுவுன்னு புரிஞ்சு முடி எடுக்கிறதுலாம் சில பேர்கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா நடக்கலாம், சில பேர்கிட்ட வேகமா நடந்துடும். புரிஞ்சுங்களா? அப்போ இது அவரவர்கள் தனிப்பட்ட புரிதல் வைராகியங்களை உள்ளடக்கிய ஒரு காரியமாக கூட பார்த்தீங்கன்னா இங்க காமிக்கப்படுது. தற்காலிக நீதிமானாக்கப்படுதலின் செய்முறை சிலரிடம் மிகவும் மெதுவாக இருக்கும். பாபிலோனின் கொள்கைகள் மற்றும் பொய்யான உபதேசங்களின் காரணமாக அடிக்கடி அவர்கள் மிகவும் மெதுவாக முன்னேறுகிறார்கள். அவர்கள் உள்ளேயும் வெளியேயும் அலைந்து கண்ணாம்பூச்சி விளையாடி எவ்விதமான சரியான படிகள் எடுக்க வேண்டும் என்பதை உணராமல் இருப்பார்கள். சில பேரோட நிலைமை இப்படி இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து தங்களே மறைத்து கொண்டு, கண்ணாம்பூச்சி விளையாட்டு, தங்களே மறைத்து கொண்டு ஒளிந்து கொண்டு எப்படி என்ன முடிவுக்குன்னு தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உணராமல் இருப்பார்கள்ன்றத சொல்றாரு. எவ்விதமான நிலைமை இதுன்னு பாருங்க, இது என்னமா நிலைமைன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஸோ சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எவ்விதமான நிலைமை பாருங்க, இந்த எல்லா நிலைமையிலும் நாமே அப்படிதான் இருந்தோம், நாம தான் அப்படி இருந்தோம்னு சொல்றாரு. என்ன முடிவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு தெரியாம கண்ணாமூச்சி விளையாண்டு ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் நாமே தான் இருந்தோன்றத அவர் சொல்றார். இவை அனைத்திலும் நாமே இருந்தோம், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்தோம், என்ன செய்ய வேண்டும் என்று மற்ற எவரிடம் சொல்ல முடியாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது மிகவும் தெளிவாக தெரிய வருகிறது. தற்காலிக
நீதிமானாக்கப்படுதல் பற்றி தொடர்புள்ள பல்வேறு படிகள் அனைத்தும் மிக தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் விஷயங்கள் தெளிவாக வெளிப்பட தேவனுடைய நேரம் வந்துள்ளது. பார்த்தீங்களா? ஸோ நம்முடைய நிலைமை, நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த படியை ஏறணும், எதை விடணும், இப்படிலாம் தெரியாமல் நாமே இருந்தோம். ஆனால் இது ஒரு சரியான நேரமாக பார்த்தீங்கன்னா தேவனுடைய சரியான நேரம் நமக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, இப்பொழுது நாம் மிகவும் குறுகிய காலத்தில் தண்ணீர் தொட்டிக்கு ஓடி மாம்சீக அசுத்தத்தை கழுவி கூடார வாசலில் நம்மை கட்ட வேண்டும். ஏனெனில் இதை எப்படி செய்வது என்று நாம் அறிகிறோம். இப்பொழுது இந்த காலத்தில் வாழ்வது எவ்வளவு ஆசீர்வாதமானதுன்னு சொல்லி என்ன பண்ணார்னா முடிக்கிறார். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாகமானது நமக்கும் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு பிரயோஜனமான பெரிய சப்போர்ட், நல்ல ஒரு புரிதலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி இந்த பிரகாரம், இந்த பிரகாரத்தில் நீதிமானாக்கப்படுதலுடைய காரியங்கள் காணப்படுகின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஸோ தற்காலிகமாக ஒரு நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்தை பற்றி நம்ம முதல்ல பார்த்து நீதிமானக்கூடிய ஒரு காரியத்தை பின்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ நீதிமானம் பார்க்கப்படுறாங்கன்றத ஒரே லைனில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா நம்ம கட்டணும். அதுக்கப்புறமா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய சரிய தங்கமாக ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா பிதாகிதேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? அந்த கணமே நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். இதெல்லாமே இங்கே காணப்படுதுன்றதை அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ தொடர்ந்து ஏதாவது சிறிய சிறிய தவறுகள் இருந்தால் கூட நம்ம அதை நம்மளே கரெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவ்வளோ தெளிவான காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காரு. இத்தனை வாரங்களாக ஒரு அதான் இது 5வது வகுப்பு நினைக்கிறேன் இல்லையா? இது 6வது வகுப்பு, இது லாஸ்ட் இது. ஸோ இவ்வளோ நாட்கள் நம்ம பொறுமையாக கேட்டிருக்கோம். நிச்சயமாகவே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ திரும்பவும் கேட்டு பாருங்கள், தேவன் பெரிய கிருபைகளை கொடுப்பான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தெய்வம் தம்மா செய்திப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கொட்டி கொடுத்து இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மூலமாக உம்முடைய மகத்துவமான அந்த காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் நாம கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.